எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 12th ஜுவாலஜி, அதாவது 12ஆம் வகுப்பு விலங்கியல். விலங்கியலில் ஒரு மதிப்பெண் வினாக்கள் அனைத்து பாடங்களுக்கும் பார்ப்போம். இது முதல் பாடம். முதல் கேள்வி, எவ்வகை கன்னி இனப்பெருக்கத்தில் ஆண் உயிரிகள் மட்டுமே உருவாகின்றன? இதுக்கு சரியான விடை அர்ரீனோடோக்கி. அடுத்து, பாக்டீரியாவில் இனப்பெருக்கம் கீழ்கண்ட எந்த முறையில் நடைபெறுகிறது? பாக்டீரியாவில் இனப்பெருக்கம் கீழ்கண்ட எந்த முறையில் நடைபெறுகிறது? இணைதல். மூன்றாவது கேள்வி, எவ்வகை இனப்பெருக்கத்தில் வேறுபாடுகள் தோன்றும்? பாலின பெருக்கத்தில் வேறுபாடுகள் தோன்றும். அடுத்து, நான்காவது கேள்வி, உறுதிக்கூற்று காரண வினாக்கள். பாருங்கள், இதில் கீழ்கண்ட வினாக்களில் 2 கூற்றுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. உறுதிக்கூற்று உ, காரணம் கா. சரியான விடையை குறிப்பிடுக. பாருங்கள், இதுக்கு முதல் உறுதிக்கூற்று, தேனீக்கள் சமூகத்தில் ஆண் தேனீக்களை தவிர மற்ற அனைத்தும் இருமயம் கொண்டவை. அப்போ என்ன சொல்லிக்கிறான்? மட்டும்தான் சொல்லிக்கிறான். அப்போ ஆனா என்னது? உறுதிக்கூற்று காரணமும் சரி. அப்போ உறுதிக்கூற்று சரி. ஆண் தேனீக்கள் கன்னி இனப்பெருக்கத்தின் மூலம் உற்பத்தி செய்யப்படுகின்றன. காரணம் சரி. உறுதிக்கூற்று சரி, காரணம் சரி. காரணம் உறுதிக்கூற்றுக்கான சரியான விளக்கம். அடுத்து, உறுதிக்கூற்று, பாலிலா இனப்பெருக்கம் மூலம் உருவாகும் சேய்கள் பெற்றோரை ஒத்த மரபியல் பண்புகளை கொண்டிருக்கும். உறுதிக்கூற்று சரி. காரணம், பாலிலா இனப்பெருக்கத்தில் மறைமுக பிரிவு மட்டுமே நடைபெறுகிறது. அப்போ காரணமும் சரி. உறுதிக்கூற்றும் காரணமும் சரி. காரணம் உறுதிக்கூற்றை, அதாவது சரியான விளக்கம். டுவெல்த் ஜுவாலஜி, 12ஆம் வகுப்பு விலங்கியல், பாடம் 2, மனித இனப்பெருக்கம். அதற்குரிய ஒரு மதிப்பெண் வினாவிடைகள். முதல் கேள்வி, முதிர்ந்த விந்து செல்கள் சேகரிக்கப்படும் இடம். முதிர்ந்த விந்து செல்கள் சேகரிக்கப்படும் இடம் விந்தக மேல் சுருள் குழல். அடுத்து, ஆண்பால் ஹார்மோனான டெஸ்டோஸ்டிரோன் சுரக்கும் இடம் லீடிக் செல்கள். இந்த கேள்வி வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. ஆண்பால் ஹார்மோனான டெஸ்டோஸ்டிரோன் சுரக்கும் இடம் லீடிக் செல்கள். அடுத்து, விந்து திரவத்தின் பெரும்பான்மை பகுதியை சுரக்கும் துணை சுரப்பி. விந்து திரவத்தின் பெரும்பான்மை பகுதியை சுரக்கும் துணை சுரப்பி விந்துப்பை. அடுத்து, பெண்ணின் சுமரி ஆணின் எவ்வுறுப்புக்கு ஒப்பானது? ஆண்குறி. கரு பதியும் இடம் கருப்பை. தொப்புள் கொடியை உருவாக்கும் கரு சூழ்படலத்தின் அடிப்படை. ஆலண்டாயிஸ். தொப்புள் கொடியை உருவாக்கும் கரு சூழ்படலத்தின் அடிப்படை ஆலண்டாயிஸ். அடுத்து, 7வது கேள்வி, குழந்தை பிறப்புக்கு பின் பால் சுரத்தலை தொடங்கி வைப்பதும் தொடர்ச்சியாக சுரக்க வைக்க உதவும் முக்கிய ஹார்மோன். குழந்தை பிறப்புக்கு பின் பால் சுரத்தலை தொடங்கி வைப்பதும் தொடர்ச்சியாக சுரக்க வைக்கவும் உதவும் முக்கிய ஹார்மோன் புரோலாக்டின். இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து, பாலூட்டியின் முட்டை ஏலெசித்தல் ஓடற்றது. 9வது கேள்வி, அண்ட செல்லை துளைத்து செல்வதற்கு முன் விந்து செல்லில் நடைபெறும் நிகழ்வு. அண்ட செல்லை துளைத்து செல்வதற்கு முன் விந்து செல்லில் நடைபெறும் நிகழ்வு திறனேற்றம். அடுத்து, வலிமிகுந்த
மாதவிடாய் இவ்விதம் அழைக்கப்படும். வலிமிகுந்த மாதவிடாய் டிஸ்மெனோரியா. அடுத்து குழந்தை பிறந்தவுடன் உடனடியாக சுரக்கும் பாலின் பெயர். குழந்தை பிறந்தவுடன் உடனடியாக சுரக்கும் பாலின் பெயர் சீம்பால். அடுத்து சீம்பாலில் அதிகம் காணப்படுவது IgA. இந்த கேள்வி வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக கேட்பாங்க. அடுத்து 13வது கேள்வி. ஆண்ட்ரோஜன் இணைவு புரதத்தை உற்பத்தி செய்பவை. ஆண்ட்ரோஜன் இணைவு புரதத்தை உற்பத்தி செய்பவை செர்டோலி செல்கள். அடுத்து கீழ்கண்ட எந்த மாதவிடாய் கோளாறு சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. கீழ்கண்ட எந்த மாதவிடாய் கோளாறு சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. ஏமனோரியா, மாதவிடாய் இல்லாதிருத்தல். அடுத்து 15வது கேள்வி. தவறான இணையை கண்டுபிடி. இதில் லூட்டியல் நிலை, FSH அளவு அதிகரிப்பு. அடுத்து இனி வருவது கூற்றும் காரணமும். அதில் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. கூற்று காரணம் கொடுத்துருந்தாங்கன்னா முதல்ல ஆண் இருந்துச்சுன்னா ரெண்டுமே உண்மை. அப்போ ஆர் என்பது ஏவின் சரியான விளக்கம். அதுலேயே ஆண் கொடுத்துருந்தா AR உண்மை, ஆனால் வந்து ஆர் என்பது ஏவின் சரியான விளக்கம் இல்லை. ஈக்கு ஏ உண்மை, ஆர் பொய். இரண்டுமே பொய். அப்போ அதில் பார்க்கலாமா எந்த மாதிரி கொடுத்துருக்குறான்னு பாருங்கள். 16வது கேள்வி. ஏ அதாவது கூற்று. ஆணில் விந்தகங்கள் வயிற்றுக்கு வெளியே விதைப்பையினுள் காணப்படுகிறது. சரி. ஆர் அதாவது காரணம். விதைப்பை வெப்ப நெறிப்படுத்தியாக செயல்பட்டு விந்தகத்தின் வெப்பநிலையை 20 டிகிரி செல்சியஸ் குறைத்து இயல்பான விந்தணி உற்பத்திக்கு உதவுகிறது. அப்போ கூற்றும் காரணமும் சரி, காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம். அடுத்து ஏ அண்டம் விடுபடுதல் என்பது கிராஃபியன் நுண்பையிலிருந்து அண்டம் வெளியேறும் நிகழ்ச்சியாகும். சரி. ஆர் இது மாதவிடாய் சுழற்சியின் நுண்பை நிலையில் நடைபெறுகிறது. தவறு. கூற்று சரி, ஆனால் காரணம் சரி. அப்போ அடுத்து கடைசி இது கூற்று. விந்து செல்லின் தலைப்பகுதியில் அக்ரோசோம் மற்றும் மைட்டோகாண்ட்ரியாவை கொண்டிருக்கிறது. தவறு. காரணம் அக்ரோசோம் திருகு வடிவில் அமைந்த மைட்டோகாண்ட்ரியங்களை கொண்டுள்ளது. தவறப்ப இரண்டுமே தவறுங்கிறதுனால தான் அதான் இங்கே ஏற்கனவே நம்ம அங்கே பார்த்தோம். ஸோ கேள்விகள் கேட்பாங்க இந்த மாதிரி. அப்போ இதுக்கு என்ன ஆணு கொடுத்துருந்த இந்த மாதிரி ஆனா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எது விடைங்கிறத நாம் பார்த்துக்கிறோம். இது 2வது பாடம்.